அந்த ஆளு இன்னைக்கு ரேட்டை போய் கேட்கணும்டா. ஸ்வீட்ல கொஞ்சம் சக்கரை கம்மியா தான் இருக்குதா? ஏண்டா ஸ்வீட்ல சக்கரை கம்மியா இருக்குன்னு ஒரு குடும்பத்தையே பிரிக்க பாக்குறியாடா? நான் பொய் சொல்ல மாட்டேன்பா, எனக்கு பொய் சொல்லவே தெரியாது. என்ன புளிவுனுக்குறான் இந்த ஆளு? இவங்களாம் யாரு? வாடா, நம்ம வீட்டுக்கு 10 கிலோ வந்துக்கிறாங்க, ஸ்வீட்டு கொடுத்துக்கிறாங்க, சாப்பிடுறியா? அதெல்லாம் அப்புறமா சாப்பிடுறேன். அந்த ராமசாமி என்ன பண்ண நீ? அவனை நான் எதுவுமே பண்ணலையா? இந்த பக்கம் போய் நின்றுக்கிறான் அந்த ஆளு. அவனை கூப்பிட்டு உன் பொண்டாட்டி வேற அவன் கூட பேசினுக்குதுன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னா, இல்லைன்னா தப்பு. யோ அறிவு கட்டண, அவன் போய் அவன் பொண்டாட்டி ஆச்சு, அவன் பொண்டாட்டி அவனாச்சு, பெரிய கேஸ் ஆகி போச்சியா? அடா பாவி, அவன் எதுக்கா போய் அவன் பொண்டாட்டி ஆச்சான்? எவங்கிட்டே பேசினுக்குது நீ தானே சொன்ன? யார் அவன்? என்கிட்ட தானே 4 வார்த்தை பேசிட்டு போனா, அதான் சொன்னேன். அட பாவி, ஏடா கூடமா பேசி ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டியாடா. பாத்தியாக்கா, இவன் எப்படியாப்பட்ட டுபாக்குறன்னு தெரிஞ்சுக்கினியா? நோ, உனக்கு ஏன்னா இந்த வேலை? ஏம்மா நான் என்ன பண்ண? என் புருஷன் அப்படி இப்படின்ட்டிய. உண்மை சொன்னா நம்ப மாட்டேன், நான் என்ன பண்ணுது? யோ உள்ள போயா, அவன் கத்தியோட உன்னை பாக்கிறதுக்கு தான் வந்து நிக்கிறான். கத்தியோடுவா? தம்பி எப்படிப்பா இவரு? இவன் பைத்தியம், இவன் பேச்சுல எதுவுமே கேட்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, கரெக்டா சொல்லிட்டான் பாருங்க தம்பி. என்னன்னா சொன்னான் அந்த ஆளு? பத்திரிக்கை வைக்க வந்தாங்கப்பா, ஸ்வீட்டு கேக்குறான், அந்த பொண்ணு ஓடி போடுமான்னு கேக்குறான், உள்ள கூட கூப்பிடலப்பா. அவர் அப்படித்தானா? நீ எதுவும் கோச்சிக்காதனா? ஐ மூடி புடிச்சு